என் பேர் ரவுமத்துல்லா. நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் பார்த்தோம்னா 2195. நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். என் பேர் ஜாவித் ஹுசைன். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இளையாங்குடி வந்து வரேன். நான் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை சவுத் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பி மெக்கானிக்கல் 2022 பாஸ்ட் அவுட்டு. நான் பிஎஸ்சி மேக்ஸ் 2020 பாஸ் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் டிகிரி முடித்தோடனே ஜாயின் பண்ண என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 3 வருஷம் கழிச்சு இந்த குரூப் 4ல வந்து போஸ்டிங் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் 2021 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? நான் வந்து 152 கொஸ்டின் ரைட்டாக போட்டிருக்கேன். நானும் 150 கொஸ்டின். தமிழ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின சிலபஸ் வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக படித்தாலே மேக்ஸிமம் ஒரு 85லேருந்து 90 ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வட்டம் சிலபஸ் அப்டேட் ஆனதுனால வந்து இலக்கணம் வந்து ரொம்ப தெளிவாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது போக எனக்கு இலக்கணம் வந்து கொஞ்சம் ஃபேவரட் சப்ஜெக்ட் தான் சொல்லணும் தமிழில். அதனால் வந்து அது போக அடிஷ்னல் அவுட் சோர்ஸ் புக்கு 1-2 புக்கு மட்டும் படிச்சுட்டு போனோம். அங்கே போயிட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நீட்டாக பார்த்து நம்ம அப்ளிகேபிள் பண்ணாலே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ் ஸ்கூல் புக்ஸ் தான் முன்னாடி இருந்து படிச்சுட்டு இருக்கோம். எப்பவுமே குரூப் 4ல அதுல இருந்தா வரும். இந்த தடவை கொஞ்சம் சிலபஸ் அப்டேட் பண்ணனால கொஸ்டின்ஸ் அப்படி வந்துச்சு. ஸ்கூல் புக்ஸ் எப்படி இருந்தாலும் படிக்கணும். அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 80% கொஸ்டின் வந்துடும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஒரு ஆத்தர் ஒரு பப்ளிகேஷன்ல புக் போட்டிருந்தாங்க, அதை வச்சு படிச்சிருந்தோம். அதனால இப்போ வெயிட் பண்ணுவோம். ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும்னா முன்னாடிலாம் அட்டர் பாஸ் பண்ணிருந்தாங்க. இனிமேல் எப்படி படிக்கணும்? இனிமேல் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு படிக்கணும்னா நம்ம வந்து அட்டை டு அட்டை படிக்கிறத விட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் படிக்கணும். மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது தமிழில். இப்போ இருக்கிற முதல்ல ட்ரெண்டிங் வந்து தமிழில் 95க்கு மேலே போட்டால் பெருசு. இப்போ 80-85 போட்டாலே வந்து தமிழில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் 85 கொஸ்டின் வருது. அதில் வந்து நம்ம தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் அதோட வெப்சைட்டு, அப்புறம் நம்ம தமிழ் ஸ்கூல் புக்கில் உள்ள இலக்கணத்தை தெளிவாக படிச்சுட்டா போதும், ஈஸியாக 70 ஸ்கோர் பண்ணிடலாம். 50 வந்து உங்களோட நாலேஜ் வச்சு நீங்களே வந்து 50 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மேத்ஸ் ஆக்சுவலி எப்பயும் போல தான் இருந்துச்சு. மேத்ஸ்ல நம்ம எப்பயுமே மேத்ஸுக்காண்டி டெய்லி 1 மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்கே ஆகணும். மேத்ஸுக்கு ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின்லேருந்து 30-40 கொஸ்டின்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது மேத்ஸ். எப்பயுமே மேத்ஸுக்கு தனியாக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி ஒதுக்கி டெய்லி காண்டி போட்டு பார்த்தாலே மேத்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேத்ஸ் பொறுத்தவரை பெரிய ரீசனிங் எப்படி படிக்கலாம் அப்படின்னு ரீசனிங்கிறது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரப்ப அதோட எக்ஸ்பெக்டேஷனே நம்மளுக்கு வந்து ரீசனிங்கில் வந்து நிறையா கொடுக்கும். அதனால் ரீசனிங் பார்த்தோம்னா நம்ம எஸ்எஸ்சிக்குன்னு படிக்கிறோம், பினாக்கிள் ரெஃபர் பண்ணுவாங்க அந்த புக்கு. இது நம்ம டிஎன்பிஎஸ்சின்றப்ப ஆர்எஸ் அகர்வால் வந்து எல்லாருமே ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த புக்ஸில் உள்ள சம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே மேக்ஸிமம் வந்து ரீசனிங்கில் நல்ல ஸ்கோரே பண்ணிடலாம், எத்தனை கொஸ்டின் கேட்டாலும். ஜிஎஸ்ல எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனு, சொசைட்டி இது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி, அப்புறம் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட கரண்ட் அஃபேர்ஸ் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரி, இதெல்லாம் கரண்ட் அப்டேட்டில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதிகமான ஸ்கோர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி இருக்குது. அது நல்லா பார்த்துக்கணும். படித்தா போதுமா இல்லை வேற ஏதாவது அரசு படிக்கணுமா? மெயின் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 6th எந்த எந்த குரூப் 2னாலும் சரி, 1னாலும் சரி, 4னாலும் சரி, 6th to 12th உள்ள ஜிஎஸ் பார்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து நம்மளுக்கு பேஸ் மாதிரி. அந்த பேசிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்து வந்து வெளியில் உள்ள அத்தன்டிக் சோர்ஸில் உள்ள ஆத்தர் புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வருது. அதில் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் அது ரிலேட்டடாக சொல்லணும்னா இப்போ வெங்கடேசன் புக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு. அதில் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் குரூப் 4 லெவலுக்கே அவங்க வந்து வெளி சோர்ஸுக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஜிஎஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்கு அட்டை டு அட்டை அது படிக்கணும். அதில் வந்து அதில் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த வெங்கடேசன் புக்கு, அப்புறம் ஒரு சில ஆத்தர்ஸ் புக் இருக்கிறப்ப அதையும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து 75க்கு 60 அண்ட் எபோவ் வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்டாக ஃபஸ்ட்லாம் நீங்கள் படிப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு அகாடமியோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம டெய்லி எடுத்து நோட்ஸ் எடுக்கிறது அது ஒரு மாதிரி நிறையா டம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஸ்டார்டிங் டிஸ்பாக போட்டிருப்பாங்க, சில அகாடமி இருக்குது, சில இன்ஸ்டியூட். அதை ஒன்று பார்த்துட்டாலே ஓரளவு நல்லாப்பா இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி நியூஸ் தான். நம்ம ஹிந்து பேப்பரு,
அப்புறம் தினம் மணி பேப்பரு, அந்த பேப்பர் பண்ணுங்க. அது போக டெய்லியும் பார்த்தோம்னா நம்ம வந்து நியூஸ் வந்து ரெகுலராக கேளுங்க. இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா நிறையா சோசியல் மீடியா இருக்கு, இன்ஸ்டாகிராமு, அது போக ஃபேஸ்புக், அதெல்லாம் நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட்ஸு அது ரிலேட்டடாக எப்பயும் பாருங்க. பாலிசி நோட்ஸ் நல்லா படிங்க. இது படிச்சாலே மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நோட்ஸ் எடுக்கிறதுன்றது அது ஒவ்வொரு ஆளோட விருப்பத்தை பொறுத்து அமையும். இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நான் வந்து நோட்ஸ் எடுக்கலாம். நான் 3 வருஷம் படித்தேன். எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி தோணுனால நான் வந்து ஃபுல்லாக படிக்க தான் செஞ்சேன். படிக்கிறது ஆனால் நம்ம தெளிவாக படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். நோட்ஸுன்றது அது ஒரு ரிவிஷனுக்கு உண்டான மெட்டீரியல் மாதிரி தான் நம்மளுக்கு. உங்களுக்கு டயம் இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் படிக்கிறப்ப. இல்லையா, ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது நீங்கள் 1க்கு 10 தடவை படிக்கணும். படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிட்டு படிச்சிங்கன்னா நீட்டாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். எடுத்தீங்களா நோட்ஸ்? நோட்ஸ் நான் 6th to 10th வரையும் பெருசாக எடுக்கல. 11th 12th படிக்கும்போது நிறைய கண்டென்ட் இருக்கும், அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துட்டேன். அப்புறம் அவுட் சோர்ஸில் இந்த சில புக்ஸில் இருந்து இம்பார்ட்டன்டான தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி இப்போ ஆத்தர் புக்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து சில நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோ 6th to 10th வரையும் பெருசாக நோட்ஸ் எடுக்கும். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சார்? ரிவிஷன் மெத்தட் பார்த்தோம்னா எப்பயுமே எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி தான் ரிவிஷன்ற ஒரு ஷெடியூலே ஆரம்பிப்போம். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா படிப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கவர் பண்ணாத டாப்பிக்கை வந்து படித்து முடிக்கிறோமோ அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் வர்றப்போ வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்டை படிச்சிடணும். படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கணும். அதுவுமே குயிக் ரிவிஷனாக தான் இருக்கணும். ரொம்ப மறுபடியும் பழைய ஸ்டடி மெத்தட்லேயே படிக்காமல் குயிக் ரிவிஷனாக பண்ணிவிட்டு படிக்காத டாப்பிக் வந்து எக்ஸாம் பிஃபோர் ஒரு 2 or 3 டேஸ்க்கு மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரியாத டாப்பிக்கை மட்டும் எக்ஸாம் டயத்தில் வந்து போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிடக்கூடாது. ரிவிஷனை எப்பயுமே ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 3 நாள் வச்சிருக்கணும். 4 நாள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைனா ஒரு வாரம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா புதுசாக நம்ம ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது டக்குன்னு உடனே மறந்துடும். அதுக்காண்டி ரிவிஷன் கண்டாயம் என்ன பண்ணுவோம், 4 நாள் இல்லை ஒரு வாரம், அந்த கேப் அந்த 4 நாள் இல்லை 7வது நாள் இல்லை ரிவிஷன் வச்சுக்கணும். அது மாதிரி அதுக்கடுத்து அதே மாதிரி 1 மாதம் முடிச்சக்கப்புறம் ஏற்கனவே படிச்சே திருப்பி ஒரு ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணி ரிவிஷன் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம படிச்சிடலாம் இன்னைக்கு இவ்வளவு இல்லை எவ்வளோ வேணா படிச்சுட்டே இருக்கலாம். ரிவிஷன் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணால் மட்டும் தான் நமக்கு அந்த மைண்டில் அப்படி நிற்கும். கரெக்டாக 4 நாள் இல்லை, நான் அப்படி தான் பண்ணுவேன். 4 நாள் இல்லை ஒரு வாரம், இல்லை கடைசி மாதம் ஒரு வாட்டி அப்படி தான் பண்ணுவேன். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணுங்க? பிஒய்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய டெலிகிராம் சேனல் இருக்கனால அதுலேயே உங்களுக்கு பிடிஎஃபாக எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம நிறையா அகாடமியை நம்பி இருந்த மாதிரி இருக்கும், இல்லை வந்து நிறையா நம்ம தேடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம்னா எல்லாமே நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அப்டேட் பண்ணிடுறாங்க. அதனால் அதில் உள்ள டேட்டாஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தாலே ஓகே தான். எக்ஸாம் ஹாலில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் இருக்குல்ல, எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஓரளவு என்ன பண்ணலாம், செக்யூர் பண்ணிக்கலாம், நல்ல கொஸ்டின்ஸ் போடலாம். இப்போ நான்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு டாபிக் 200 கொஸ்டின்ஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ் எடுப்போமா, இல்லை ஃபஸ்ட்டு மேத்ஸ் எடுப்போமா, இல்லை ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்து படிப்போம், தமிழ் எடுத்து போடாமான்னு இருக்கும். இப்போ சப்போஸ் நான் மேக்ஸ் எடுத்துட்டேன், எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலன்னா எனக்கு என்ன அப்செட் ஆகிட்டு உட்காந்துட்டு அடுத்து நல்ல கொஸ்டினில் விட்டுருவேன். இப்போ அதுதான் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவோம், இப்போ இந்த குரூப் 4 ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த குரூப் 4 வந்து யாருமே எதிர்பார்க்கவே இப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த லெவலில் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. எப்போ இல்லை குரூப் 4 கொஸ்டின்ஸ் வேற, இப்போ உள்ள குரூப் 4 கொஸ்டின்ஸ் வேற. ஆனால் என்ன ஆச்சுன்னா எடுத்து பார்த்தோன்னே கஷ்டமாக இருக்கா, சரி ஓகே அடுத்து பார்ப்போம் என்ன பண்ணி மூவ் ஆகிடும். ஐயோ நம்ம படிச்சே தப்பா போட்டு வந்துட்டோம், படிச்சே ஒழுங்கா வரலன்னு சொல்லிட்டு அப்செட் ஆகிட்டோம்னா அடுத்து வர நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுரும். இதே மாதிரி போன 2023 அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒழுங்கா மேக்ஸ் ஒழுங்கா போலன்னு சொல்லிட்டு அடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் ஒழுங்கா நல்ல கொஸ்டின்ஸே கரெக்டான கொஸ்டின் தப்பா போட்டு வந்தோம். எக்ஸாமில் அந்த ப்ரெஷர் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுதான் டெஸ்ட் பேட்ச் போடணும். டெஸ்ட் பண்ணால் ஓரளவு நமக்கு அந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். அங்கேயே அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி அதை நம்ம கற்றுக்கணும். இதுக்கு டெஸ்ட் பேட்ச் தெரியாத கேள்விகளுக்குலாம் எப்படி விலை எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து தெரியாத கொஸ்டினுக்குன்றது நம்ம மேக்ஸிமம் தெரியாத கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன் எலிமினேஷனை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம மைண்டில் கிளிக் ஆகும். படிக்காதப்ப அது ஆப்ஷனில் வந்து நம்ம ஒரு 2 ஆப்ஷனை வந்து நம்ம அந்த அனுபவத்தில் வந்து இது கிளியர் பண்ணிட்டோம்னா மீதி 2ல் 1 சூஸ் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு ஃபேவர் ஆஃப் லக்கில் வந்து அது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறது? ஃபேமிலியில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக சித்தப்பா மாமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஒரு ப்ரெஷரும் எனக்கு கொடுக்கல இது வரையும். இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, வருஷம் போகுது. ஏன்னா 4 years ப்ரிப்பரேஷன் இருக்குது. 2021 டிசம்பர்லேருந்து இப்போ 25 டிசம்பர் ஆயிடுச்சு. கரெக்டாக கம்ப்ளீட்டாக 4 years ஆயிடுச்சு. யாருமே என்ன வேலைக்கு யாருமே ப்ரெஷரே பண்ணலை. அது வரைக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு இப்போ வீட்டில் இருந்துச்சு. அதனால எனக்கு ஓகேவா இருந்துச்சு, நல்லா படிக்க இருந்துச்சு. நம்ம எங்கள் வீட்டில் சொல்லவே தேவையில்ல.
ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருந்தனால தான் என்ன 3 வருஷம் நான் என்ன பிஇ கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகலையே அப்படின்ற ஒரு வார்த்தை கூட எங்கள் வீட்டில் என்னை கேட்கல. ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட இன்டென்ஷன் என்னன்னு கேட்டாங்க, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன்னு. தாராளமாக படின்னு எனக்கு டைம் கொடுத்ததுலேருந்து எனக்கு ஃபுல் ஃபினான்சியலாக ஸ்டேபிள் சப்போர்ட் பண்ணது எல்லாமே எனக்கு வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணன் அம்மா எல்லாருமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணனால தான் இந்த இடத்துல ஒரு 3 வருஷம் கழிச்சு என்னால் வந்து நிற்க முடியுது. உங்களோட மெசேஜ் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க. யாருமே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே கிடைக்கணுன்றதை விட உங்களுக்கு அனுபவம் தான் கண்டிப்பாக. அந்த அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அனுபவத்தினால நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இப்போ நானுமே பார்த்தோம்னா எனக்கு அனுபவம் தான் கை கொடுத்துச்சு. நான் போன வருஷம் குரூப் 2 2A மெயின்ஸ் 2மே கொடுத்தேன். ஆனால் என்னால் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாதனால வந்து என்னால் அந்த கொஸ்டின்ஸை வந்து டக்குன்னு என்னால் டேக்கிள் பண்ண முடியலை. ஆனால் அந்த அனுபவத்தினால இப்போ எனக்கு குரூப் 4 கேட்குறப்ப வந்து எனக்கு குரூப் 2A மெயின்ஸை விட எனக்கு குரூப் 4 வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு. அதனால தான் வந்து என்னால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு தமிழில் நான் வந்து 83 போட்டு ஓவராலாக நான் 152 போட முடிஞ்சிச்சு. அதனால் தொடர்ந்து படிங்க, மனம் தளராமல் படிங்க, அதுதான் முக்கியம். யார் எது சொன்னாலும் நீங்கள் யாரும் இங்கே காதலை கேட்காம உங்களோட குறிக்கோளை நோக்கி ஓடுங்க, சீக்கிரமே வெற்றி அடைஞ்சிடலாம். சேம் தான், கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். எவ்வளோ நம்ம சர்வே பண்ணுறோங்கிறது மேட்ரு. அதான் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு போயிடுச்சு, குவிட் பண்ணிடலாமான்லாம் தோணும். எனக்குமே போன வருஷம்லாம் குவிட் பண்ணிடலான்னு நிறையா தோணுச்சு. அப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஏன்னா நான் 2021 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து மெயின்ஸ் எழுதுனேன். 22 அதில் ப்ரிலிம்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதில் மெயின்ஸ் எழுதுனேன், எனக்கு வரல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன். அப்புறம் எனக்கு அப்படியே வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி வேஸ்ட் பண்ணுறோமோ, நம்ம தப்பான பார்த்து யூஸ் பண்ணுறோமோலாம் நிறையா தோணும். போன வருஷம் வரையுமே பயங்கரமான டிப்ரெஷன் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கு, நான் வயசு போயிட்டே இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து இதான் ஃபைனல் அட்டம்னு சொல்லி வச்சிருந்தேன். அது மாதிரி எஃபோர்ட் போட்டேன். இது நம்ம அப்படி அப்படியே நினைக்க கூடாது. கடைசி வரையும் என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்டா இருந்துட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.